திருப்பள்ளி எழுச்சி. திருச்சிற்றம்பலம். முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அருகில யாவர் மற்றறிவார் பந்தனை விரளியும் நீயுனின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் பூரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. நாம் இப்போது திருப்பள்ளி எழுச்சியின் 8வது பாடலான முந்திய முதல் நடு இறுதிய மானாய் என்பதன் பொருளை காண இருக்கிறோம். முந்திய முதல் நடு இறுதிய மானாய். மாணிக்கவாசகர் கூறுகிறார், சிவபெருமானே, நீ இந்த பிரபஞ்சத்துக்கு முதலாகவும் நடுவாகவும் இறுதியாகவும், அதாவது இந்த பிரபஞ்சமாகவும் அதன் உள்ளுரையாகவும் அதன் முடிவாகவும் விளங்குகின்ற மூர்த்தியாக விளங்குகின்றாய். மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார். மூவர் மும்மூர்த்திகள் என்றால் சிவன், பிரம்மா, விஷ்ணு என்றுதானே அர்த்தம். இங்கு சிவனை பாடும்போது மூவரும் அருகிலர் என்றால் அந்த மூன்றாவது யார்? அயன், அரி, அரண் என்பதில் அரண் என்பது ருத்ரனை குறிக்கும். வேதங்கள் கூறும் ருத்ரனே அரண் ஆவான். ஆதி சிவனான முழு முதற் பரம்பொருள் அரியாகி காப்பான், அயனாய் படைப்பான், அரணாய் அழிப்பவனும் தானே என்பார்கள். இந்த மூவராலும் அறிய முடியாதவன் நம் இறைவன் என்கிறார் மாணிக்க வாசகர். பந்தனை விரலியும் நீயும். பூப்பந்துகளை விரல்களால் தட்டி தட்டி விளையாடும் பார்வதி தேவியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. அடியவர்களின் உள்ள கோவில்தான் பழங்குடில். அதுவே பரமன் விரும்பி உறையும் இடமாகும். அதுவே நடமாடும் கோவிலாகும். செந்தழல் புரைதரு திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை கோவிலும் காட்டி அந்தன நாவதும் காட்டி வந்தாண்டாய். மாணிக்கவாசகர் கூறுகிறார், சிவபெருமானே, நீ அழல் திருமேனியாக திருவண்ணாமலையில் காட்டிய கோலத்தையும் திருப்பெருந்துறையில் கோவிலில் இறைவனாக குடிகொண்ட கோலத்தையும் தனக்காக குருந்த மரத்தடியில் அந்தணனாக காட்டிய கோலத்தையும் கூறுகிறார். இப்படி பக்தர்களுக்காக பலவிதமான கோலங்களை எடுக்கக்கூடிய பெருமானே, ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்கிறார். விரும்பி உண்ணும் அமுதை போன்றவனே எழுந்தருள்வாயாக என்று முடிக்கிறார் மணிவாசகர். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.